பிதஅத் இருக்கு. இந்த பிதஅத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் போது எந்த நிலையில் மார்க்கத்தை விட்டுட்டு போனாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது மார்க்கம் எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையில் உள்ள விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். ரசூல்லா எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்களோ அதுலேருந்து விலகி இருந்தால் போதும் நம்ம நரகத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். இது ஒரு அடிப்படையான விஷயத்தை முஸ்லீமுடைய கொள்கையாக இருக்க முடியும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, சமுதாயத்தில் இன்றைக்கி ஏராளமான புதிய புதிய விஷயங்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிய புதிய விஷயங்கள், பிதஅத்தான காரியங்கள், ஏராளமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது உலமாக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கத்தின் பெயரால் புதுசாக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சால், ஒரு அமலை செஞ்சால் அதை அல்லாஹ் நிராகரிச்சிருவான். இது முஸ்லீமில், புகாரில் ஹதீஸ் இருக்குது. முஸ்லீமில் 3541 இருக்குது. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கத்தில் பிதஅத்தை உருவாக்கக்கூடாது. நபியோடைய காலத்தில் மார்க்கம் எப்படி இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். இப்படி நிலைப்பாடு தான் சரியான நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் ஒருத்தன் இறந்துட்டான், அதை வச்சு ஏராளமான பிதஅத்துகள், 3ஆவது நாள் ஃபாத்தியா, 40 நாள் ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா, அந்த ஃபாத்தியா, இந்த ஃபாத்தியா, ஏராளமான பிதஅத்துகள். திருமணம் அப்படின்னா ஏராளமான பிதஅத்துகள். அப்போ பார்த்தா திக்ரு மஜ்லிஸ், ராத்தீபு, மௌலூத், இப்படின்னு ஏராளமான நிறைய இருக்குது. அது அடிக்கிட்டே போகலாம். நபியோடைய காலத்தில் இல்லாத விஷயங்கள் வழிபாடாக இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குதுன்னு நிறைய இருக்குது. ஒரு 50-60 வழிபாடுகள் குறிப்பிட்டு இருக்குது. அப்போ இந்த வழிபாடுகளை பிதஅத்துன்னு சொல்லி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலமாக்கள் பிதஅத்தில் 2 பிதஅத்து இருக்குது, நிறைய இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கத்தில் குர்ஆனில் என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு, ஹதீஸில் என்ன இருக்குது, நபியுடைய காலத்தில் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் எதை ஃபாலோ பண்ணாங்க, இது சொர்க்கத்துக்கு போதுமான, நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்கு போதுமானது. இவங்க அதை விட்டுட்டு இவங்க புதுசாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, பிதஅத் கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க சொல்லக்கூடியதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதஅத் செய்யக்கூடாது எங்கே இருக்குது, அது வேறு பிதஅத்து, நல்ல பிதஅத்துன்னு இருக்குது, கெட்ட பிதஅத்துன்னு இருக்குது. பிதஅத்தில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா, ஏராளமான வகைகள் இருக்குது அப்படின்னு பிதஅத்துன்னு சொல்லி இவங்க பிரித்து நிறைய வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை விளக்குற நோக்கம் இல்லை நமக்கு. அது தேவைப்படும் போது இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்குவோம். இது அரபியில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உலமாக்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பிதஅத்து இது ஒரு அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. இது பிதஅத்தில் அலாலா அப்படின்னு ஒரு பேர், இன்னொரு பிதஅத்துக்கு அது ஒரு பேர் போட்டு இந்த மாதிரி பிதஅத் தான் கூடாது, நல்ல பிதஅத்துலாம் இருக்குது, இந்த பிதஅத் கூடும். இப்போ பிதஅத்து கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் குர்ஆனை கையில் வச்சுருக்கிறீங்களா, அப்போ அதெல்லாம் பிதஅத் தானே. குர்ஆன் ரசூலுல்லாஹி காலத்தில் இப்படி ஒரு புத்தகமாகவா இருந்துச்சு, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆதாரமாக காட்டுறது, ஆதாரமாக காட்டி பிதஅத்துலாம் கூடுது, நல்ல பிதஅத் தான் அப்படிங்கிறது. பிதஅத்தை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிறைய நூல்களில் இருக்குது. இப்னு மாஜால ஹதீஸ் நம்பர் 44, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி காலகட்டங்களில் இந்த பயான் செய்கிறாங்க. செய்யும்போது பல விஷயங்கள் சொல்லிட்டு பேச்சுகள்லே சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு சொல்கிறாங்க. பேச்சுகள்லே சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு, வழிகாட்டுதலே சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல், முகம்மதாகி என்னுடைய வழிகாட்டு பேச்சு சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு, வழிகாட்டுதல் சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய நடைமுறை அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை உடைச்சிட்டாங்க. பேச்சிலேயே அல்லாஹ்வுடைய பேச்சு சிறந்தது இல்லை, எங்கள் ஆலிம்களுடைய பேச்சு தான் சிறந்தது, நடைமுறையில் சிறந்தது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை இல்லை, எங்கள் இமாமுடைய நடைமுறை தான். அப்படி சமுதாயத்தில் இன்றைக்கி நடைமுறைக்கு இதுதான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, பேச்சுகளிலே சிறந்த அல்லாஹ்வுடைய பேச்சு, நடைமுறையில் சிறந்தது என்னுடைய நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுகள் தீயவைகளை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புதிதாக உருவாக்கப்படுவை இருக்குல்ல, அது ரொம்ப தீயது, பித்ஆ, தீமை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு மார்க்கத்தில் புதுசாக உருவாக்குறாங்கள, ஒவ்வொரு புதுசும் வழிகேடுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் முடிக்கினாங்க. இது முஸ்லீம்லேயும் இருக்குது, பல நூல்கள் இருக்குது, அபூதாவுதுலையும் இருக்குது, நசையில் 1560 இருக்குது, பல நூல்களில் இந்த செய்தி இருக்குது. அப்போ இந்த செய்தி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. இவங்க ஆதாரம் ஏதோ காட்டுறாங்க. மிக பிரதானமாக காட்டுறது உலமாக்கள் எப்போவுமே பார்த்தா குர்ஆனை சொல்லி
நேரடியாக இருக்கும், அதை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா மார்க்கத்தில் இதை செய்யுங்க நன்மை, இதை செஞ்ச சொர்க்கத்துக்கு போயிடும் அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, சொர்க்கத்தின் பக்கம் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அத்தனை அமலையும் நான் சொல்லிட்டேங்கிறாங்க ரசூல்லா. இதை செஞ்சீங்கன்னா சொர்க்கம், அத்தனை விஷயத்தை நான் சொல்லிட்டேங்கிறாங்க. இதை செஞ்சீங்கன்னா நரகம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அத்தனையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை. இந்த கொள்கையின் பிரகாரம் வாழ்ந்தால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நல்ல பிதஅத் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறாங்கல்ல, அல்லாஹ் அறியாதது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா நல்லா கேட்குறான். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்க பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் என்ன மார்க்கத்தில் இருந்துச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது மார்க்கம் எப்படி இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். வேறு வேறு ஆதாரங்கள் எடுத்து வைக்கும்போது அதுக்கு தான் பிரதானமாக ஒரு ஆதாரத்தை என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, ஒருவர் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கி அது பிறகால் செயல்படுத்தப்பட்டால், ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கி அதை மற்ற மக்கள் செயல்படுறாங்க அப்படின்னா, நன்மை செய்தால் செயல்படுத்துவரின் நன்மை போன்றது உண்டு. ஒருத்தர் செயல்படுத்துகிறாரு, ஒரு அழகிய பிதத்தை உருவாக்குறோம், நாம் உருவாக்குறத பார்த்து ஒருத்தர் செயல்படுறாரு, அவர் செயல்பட்டார்னா எனக்கும் கூலி உண்டு இப்படிங்கிற செய்தி நிறைய நூல்கள் இருக்குது. இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி பாருங்க, அழகிய பிதத்துக்கு இதை விட ஆதாரம் உண்டா, அழகிய பிதத்து இருக்குது இப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுகிற மக்கள் தான் குர்ஆன் ஆகச்சிறந்த பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மதிப்பில்லையே சமுதாயத்தில். அல்லாஹ்வுடைய பேச்சு புரியாதுங்க போது நபியோடைய பேச்சு எம்மாத்திரம். ஹதீஸ் எங்கே போய் எடுக்கிறது இல்லை. அப்போ சொன்ன மாத்திரத்துலேயே ஆலிம்களுக்கு முதல்ல ஹதீஸுடைய நாலேஜ் கிடையாது. தெளிவாக நம்ம திருப்பி சொல்கிறோம், பெரும்பான்மையான அறிஞர்களுக்கு ஹதீஸுடைய அடிப்படை அறிவு கிடையாது. ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கணுங்க அறிவு கிடையாது. மதரசாவில் பாடத்திட்டம் கிடையாது. தாண்டோண்டித்தனம் விளங்குறது. இமாம்கள் எப்படி விளக்கி இருக்கிறாங்களோ அவங்க தப்பாக விளக்கி இருந்தால் தப்பாகவே பேசுவாங்க, அவங்க ஒரு விஷயம் சரியாக விளக்கி சரியாக பேசிடுவாங்க. அப்போ இந்த ஹதீஸு அழகிய பிதத்துக்கு ஆதாரம் நவவி இமாம் சொல்லியிருக்காரு, இந்த இமாம் சொல்லியிருக்காரு, அந்த இமாம் சொல்லியிருக்கிறாரு இப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுவாங்க. சஹாபாக்கள் யாராச்சும் சொன்னாங்களா பிதத்து 2 வகை இருக்குது, பிதத்து அசனா இருக்குது, கெட்ட பிதத்து இருக்குது, லலாலத்து இருக்குது? சஹாபாக்கள் யார் சொன்னாங்க? அபூபக்கர் சித்திக் அவங்க இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களா? நேரடியாக காட்டணும். இந்த ஹதீஸை வச்சு புரிவதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிதஅத் அப்படின்னா 2 வகை இருக்குது. எந்த சஹாபி சொன்னாங்க? அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்களா? உமர் அலி சொன்னாங்களா? உஸ்மான் அலி சொன்னாங்களா? அலி அலி யார் சொன்னாங்க? மார்க்கத்தில் புதுசாக உருவாக்குவதை குறித்து பயப்பட்டாங்க சஹாபாக்கள். நபியுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறத பயப்பட்டாங்க சஹாபாக்கள். நபியுடைய காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை தான் நடைமுறைப்படுத்தினாங்க, அதுதான் நேர்வழி அப்படின்னாங்க. இப்னு மசூத் அவங்களாகட்டும், உதைஃபா யமன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இந்த கொள்கையில் தான் இருந்தாங்க. அதுக்கு மாற்றமாக நடந்தது மாதிரி கொண்டு எதையும் காட்ட முடியாது. இவங்க எதை இமாம்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக இமாம்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதனால தான் இமாம்கள் வேணும் சொல்ல காரணம் என்ன? மார்க்கப்பட்டிருக்கோண்டா, அல்லாஹ் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறது வலிக்குது உங்களுக்கு, இமாம்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இனிக்குது. எப்படி இது? என்ன ஈமான் இது? அப்போ இந்த கொள்கையை எந்த சஹாபியும் ஆதரிக்கலை. 2 பிதஅத் இருக்குன்னு எந்த சஹாபியும் சொல்லல. புகாரில் ஏதாச்சும் ஹதீஸ் இருக்கா? அந்த மாதிரி நசையில் இருக்கா? அபூதாவில் இருக்கா? எதுலேயும் இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. இது பின்னாடி உருவாக்கப்பட்ட இந்த கொள்கை பின்னாடி உருவாக்கப்பட்டது. பிதஅத் 2 வகை இருக்குது, 7 வகை இருக்குது, பிதஅத் அசனா கூடும், மற்ற பிதஅத் கூடாது இப்படி சொல்கிறதையெல்லாம் பின்னாடி உருவாக்கப்பட்டது. அதற்கு தோதுவாக ஹதீஸ்களை வளைப்பது திரிப்பது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா குர்ஆன்லேயே வளைப்பது திரிப்பது எல்லாம் பண்ணும்போது ஹதீஸ்கள் எம்மாத்திரம் இவங்களுக்கு. அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்ட ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னு சொல்ல மற்ற மக்கள் செயல்படுத்தினாங்கன்னா செயல்படுத்துவருடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஹதீஸு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம்? இதே இப்னு மாஜாவில் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அவருக்கு தர்மம் வழங்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டினாங்க. மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அவருக்கு தர்மம் கொடுங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்னிடம் இவ்வளவு செல்வம் உள்ளது, நான் அதை அவருக்கு வழங்குகிறேன்னு சொன்னார். ரசூல்லா சொல்கிறாங்க, ஒருத்தர் தர்மம் கேட்டு வராரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்னென்ன செல்வம் இருக்குது, நான் இவ்வளோ தரேன் அப்படிங்கிறாரு. கூடுதலாகவோ குறைவாகவோ அந்த அவையில் இருந்த அனைவரும் அவருக்கு தர்மம் கொடுக்காமல் இருக்கல. அப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் நல்ல நடைமுறை ஒன்றை உருவாக்கி அது செயல்படுத்தும் போது அவருக்கு அவனுடைய நன்மை முழுமையாக கிடைக்கும், அவர்கள் நன்மையிலிருந்து எதுவும் குறைந்து விடாது. அதாவது ஹதீஸை பாருங்கள், ஒருத்தர் வராரு, தர்மம் கேட்டு வராரு. தர்மம் கேட்டு வரும்போது அந்த குழுவை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து, சகாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, தர்மம் வழங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு முன்னாடி வராரு, இவர் தான் ஒரு நடைமுறையை உருவாக்குறாரு. அங்கே கொடுக்குற நடைமுறை அந்த இடத்துல அவர் தான் உருவாக்குறாரு. தர்மங்கிறது புதுசாக உள்ளதா, ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயமா, அல்லாஹ் சொன்ன விஷயமா? ஏற்கனவே அல்லாஹ் சொன்ன விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயம். யாருமே அதை செயல்படுத்தாமல் இருக்கும்போது ஒருத்தர் முன்னாடி வந்து செயல்படுத்தும் போது அவர் செய்கிறத பார்த்து பிற மக்கள் செஞ்சாங்க அப்படின்னா, பிற மக்கள் செய்கிறாங்கள, அவங்க செஞ்சதுக்கு நன்மையும் அவங்களுக்கும் கிடைக்கும், இவருக்கு கிடைக்கும். இந்த ஹதீஸுடைய சாராம்சம் இது பக்கத்துலேயே இருக்குது. அதாவது இப்னு மாஜால ஹதீஸ் 199 இவங்க சொல்கிற விளக்கம் இருக்குது. எது? இவங்க ஆதாரம் தப்பாக காட்டுறாங்கல்ல, புதிய நடைமுறையை உருவாக்கலாம், பிதத்தை உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த ஹதீஸும் அதை சொல்லலை, தவறாக விளங்கிக்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தில் ஒரு விஷயத்தை பேச அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு இல்லை. அப்போ புதுசாக உருவாக்குறதுன்னு என்ன? புதுசாக உருவாக்குறதா? 4 ரக்காத் 5 ரக்காத் ஆக்கிறதா? புது அமல்களை உருவாக்குறதா? அது அங்கே சொல்லப்படலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், அல்லாஹ் சொன்ன விஷயம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு நடைமுறைப்படுத்துகிறாரு. ஒருத்தருக்கு ஒரு தேவை ஏற்படுது, அவருக்கு ஒரு உணவுப் பொருளை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் அதை பார்த்து வேறொரு பொருளை கொடுக்குறாரு. அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு முன்மாதிரியாக இருந்தார் இல்லை, இதுதான் சொல்லப்படுது. உருவாக்குனா அப்படின்னு வருது இல்லை, ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குறது அப்படின்னா புதுசாக உருவாக்குறத பற்றி ரசூல்லா சொல்லலை. ஏற்கனவே ரசூல்லா சொன்ன விஷயம், அல்லாஹ் சொன்ன விஷயம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும்போது அதை ஒருத்தர் நடைமுறைப்படுத்தும் போது என்ன கூலி கிடைக்கும், எப்படி கூலி கிடைக்கும், இப்படிங்கிற விஷயத்தை தான் ரசூல்லா சொன்னதை அபூ ஹுரைரா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தான் இந்த திருமதிலையும் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ ஒரு பாவத்தை தீய ஒரு நடைமுறையை உருவாக்குறதா என்ன, புதுசாக உருவாக்குறதா? அதே ஹதீஸ்ல வருது, ஒரு தீய நடைமுறையை ஒன்றை உருவாக்கி பிறரால் அது செயல்படுத்தப்படும் போது அதன் பாவம் முழுமையாக அவருக்கு உண்டு, அத்துடன் அதன்படி செயல்பட்டவர்களின் பாவங்களும் அவருக்கு உண்டு, அவர்கள் பாவங்கள் எதுவும் குறைந்து விடாதுன்னு இருக்கு. அப்போ தீய நடைமுறைன்னு என்ன? தீய நடைமுறை ஏற்கனவே அல்லாஹ் சொல்லிட்டான், இது தீயன்னு சொல்லிட்டான். அதை ஒருத்தன் உருவாக்கி விடுறான், உருவாக்கி விட்டு அதை 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கி விட்டவனுக்கும் குற்றம் இருக்குது, இவனை பார்த்து செஞ்சாங்கல்ல அவனுக்கு குற்றம் இருக்குது, அவன் செஞ்சதுக்கு ஒரு தண்டனை உருவாக்கி விட்டவனுக்கும் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை எல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஏதோ அவங்க சாதகமாக இருக்கிற ஹதீஸை பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு உடனே பிதத்து கூடும் அப்படிங்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்தா எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வெயில் காலம், கடுமையான வெயில் காலமாக இருக்குது. அந்த வெயில் காலத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறோம். இப்போ தண்ணீர் பந்தலை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க இல்லையா, தர்மத்திலே சிறந்தது தண்ணீர் தர்மங்கிறாங்க ரசூல்லா. இப்போ ரசூல்லா சொன்ன விஷயம் தானே, யாருமே செயல்படுத்தலை. அப்போ ஒருத்தர் வந்து செயல்படுத்துகிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு ஒரு பானையை வச்சோ ஏதோ ஒரு வாட்டரை கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதை பார்த்து ஒரு பக்கத்தில் 4 ஏரியாவை தள்ளி இன்னொருத்தரும் கொடுக்குறாரு. இந்த செய்தி இதை தான் சொல்லுது. ஒரு விஷயத்தை உருவாக்கினால், ஒரு அமலை உருவாக்கினால் அப்படின்னா ரசூல்லா வந்து சொன்ன ஒரு விஷயம், ரசூல்லா ஒரு சொன்ன விஷயத்தை தான் வந்து இங்கே சொல்லப்படுதே தவிர இன்னும் ஒன்று ஹதீஸ் வருது. அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அபூ தாவூதுல வருது, இப்னு மாஜாலையும் வருது. இப்னு மாஜால் எப்படி வருதுன்னா, ஒருவர் கைவிடப்பட்டு விட்ட எனது நடைமுறைகளில் ஒன்றை புத்துயிர் அளித்து, ஹதீஸ் தெளிவாக வருதா இல்லையா? இப்னு மாஜால 205 இருக்குது, அதே மாதிரி 203 இருக்குது. அதாவது 199 இப்னு மாஜா 199 206 வரைக்கும் படித்தா போதுமான செய்தி இருக்குது. அதாவது என்னுடைய சுண்ணத்தை கைவிட்டுட்டாங்க மக்கள், அந்த சுண்ணத்தை ஒருத்தர் புத்துயிர் கொடுத்து நடைமுறைப்படுத்தினார்னா அதுக்கு என்ன அப்படின்னா கூலினா, அதன்படி செயல்பட்டவருக்கும் கிடைப்பதை போன்ற கூலி
அந்த நன்மை அறிமுகப்படுத்தினார்ல அவருக்கும் கிடைக்கும். இப்னு மாஜாவை எடுத்து பாருங்க, 205 206 இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை தான் வந்து சுட்டி காட்டப்படுது. அப்போ வந்து தண்ணி தர்மம் ரசூல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இது கைவிடப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ இந்த நடைமுறையை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு, எடுத்து நடைமுறைப்படுத்துகிறாரு. அப்போ அதை பார்த்து 4 பேர் 4 ஏரியாவில் வைக்கும்போது இவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார்ல, ஆரம்பித்ததை பார்த்து 4 பேர் செயல்படும் போது 4 பேர்த்தோடைய கூலியும் இவருக்கு வந்துடும், அவங்களுக்கும் கூலி கிடச்சிரும். இதே மாதிரி 15 திருமணம் எப்படி நடக்குது? ஆடம்பரம், வீண் விரயம், தன்னோட பணத்திமுறை காட்டும் விதமாக திருமணம் நடக்குது. எல்லா இடங்களும் அப்படி நடக்குது, உலகம் ஃபுல்லாக நடக்குது, முஸ்லீம்கள் மத்தியில் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி திருமணம் முடித்தாங்க, எது நபி வழி அப்படின்னு காட்டுவதற்காகவே எளிமையான வகையில் நபி இப்படி தான் திருமணம் முடித்தாங்க அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட அந்த சுன்னத்தை ஒரு நடைமுறைப்படுத்தி காட்டினாருன்னா அதை பார்த்து 4 பேர் ஒரு திருமணங்கிறது இவ்வளவு எளிமையானதா, இவ்வளவு நமக்கு வந்து கஷ்டமே இல்லாததா அப்படின்னு நினச்சி அவங்களும் எளிமையாக திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த கூலி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார்ல எளிமையான திருமணம், அவரை பார்த்து 4 பேர் வந்து செயல்படும் போது இந்த 4 பேர்த்துடைய கூலியும் கிடைக்கும். இதுதான் ஹதீஸை விளங்குற விதம். இந்த ஹதீஸை விளங்குற விதம் தெரியல. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த விஷயம் அல்லாஹ் யாருக்கு நாடுறோம் நல்லா கொடுத்துருவான், சரியான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருவான். அவங்க அரபி மதரசாவில் படித்தாலும் சரி, படிக்கலாலும் சரி, அரபி தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் நாடியவருக்கு நேர்வழி அதிகப்படும் அல்லா சொல்கிறான். நாம் நாடியவர் கல்வி ஞானத்தை கொடுக்குறோம் அல்லா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிட உலமாக்கள் வீணாக போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி அரபி தெரியாமல் எப்படி விளக்கம், அரபி தெரியாமல் எப்படி விளக்கம்? எல்லா நூல்களும் அரபியில் தானே இருக்குது, நேர்வழி அல்லாட்டு இருக்குது. அரபி மொழியில் நூல்கள் இருக்கலாம், நேர்வழி யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வை பற்றி பிடித்தல் போதுமான, அவன் விளக்கம் தர போதுமானது. சொர்க்கத்துக்கு வழிகாட்ட அவன் போதுமானவன். அதுக்கு இமாம்கள் தேவையில்லை, இமாம்கள் கீழான அப்படி சொல்ல வரல. இமாம்கள் மூலமாகத்தான் அத்தனை விஷயங்கள் அறிய முடியுமா? இதுதான் கேள்வி. அப்படி கிடையாது. இமாம்கள் வழியாக அறிய வேண்டிய விஷயங்கள் தேவைப்பட்டு அறிஞ்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இமாம்களும் மார்க்கத்துடைய தூண்கள், மார்க்கத்துடைய அத்தாரிட்டி அவங்க தான், இப்படின்னு பேசும்போது தான் பிரச்சனை வருது. அப்போ இந்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா பிதஅத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் தவறான விளக்கங்களாக இருக்குது. சமுதாயம் இந்த ஆலிம்களை நம்புறதுனால தான் சரியான ஒரு விளக்கத்தை சொன்னாலுமே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இல்லை இந்த விளக்கமெல்லாம் நம்ம வந்து உலமாக்களுக்கு தெரியாததா, உலமாக்கள் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க, எத்தனை ஹதீஸ்கள் பார்த்துருக்குறாங்க, அப்போ இவங்க தரக்கூடிய விளக்கங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை இப்படிங்கிற விஷயத்துக்கு போகும்போது பிதஅத் அப்படின்னு சொல்லி சொன்னால் அத்தனை பிதஅத்து வழிகேடுன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குன்ட்டாங்க. அப்போ ரசூல்லா சொன்ன விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்போ ரசூல்லா எந்த நிலையில் வந்து மார்க்கத்தை விட்டு மௌத்தா போனாலும் அது போதுமானதா இல்லையா? மௌலூத் ஓதாமல் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாத, தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை செவியேற்று கட்டுப்பட்டு நடக்கிறோம், ரசூல்லாவுடைய காலத்து தீன் எப்படி இருந்தோ அந்த தீனை ஃபாலோ பண்ணால் நரகத்துக்கு போயிடுவாங்களா? என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க உலமாக்கள்? அப்போ இவங்க சொல்லக்கூடிய பிதஅத்தில் ஆதரிச்சா தான் சொர்க்கமா? அப்போ இவங்க சொல்கிற பிதஅத்தில் செய்யாமையே சகாபாக்கள் நிறைய மௌத்தா போனால் அத்தனை சகாபாக்களும் இவங்க சொல்கிறக்கூடிய மௌலூத் ஓதிட்டு தான் இருந்தாங்களா? ராத்தீப் மஜ்லிஸ் நடத்திட்டு தான் இருந்தாங்களா? திக்ரு மஜ்லிஸ் நடத்திட்டு தான் இருந்தாங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்போ அவங்க போன பாதையில் போனால் கெட்டவங்களா நம்ம? இப்போ நாம் இந்த பாதை வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த பாதையில் விட்டுட்டு போனாங்களோ அந்த பாதை போதுமானு சொல்லி சொன்னால் குற்றவாளிகளா? என்ன நிலைப்பாடு, என்ன கொள்கை, என்ன தெளிவு இந்த உலமாக்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹதீஸில் தவறாக விளங்கிக்கிட்டு இது நல்ல பிதஅத்து இது கெட்ட பிதஅத்து பிரிக்கிறது எந்த முகாந்தரமும் இல்லை. பிதஅத் அனைத்துமே வழிகேடு. இவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்களை சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட விஷயங்களை எடுப்பாங்க. இப்போ குர்ஆன் தொகுக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை அது நீண்ட டாபிக். அது அதை தவறாக அப்படியே கொண்டு வந்து இல்லை இதில் பிதஅத் கூடும், உமர் இல்லைன்னு சொன்னாங்களே நாமல் பிதஅன்னு சொல்லி அதில் தனித்தனியாக விஷயம் இது. இதெல்லாம் டோட்டலாக நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்களுடைய அந்த ஹதீஸ் கலையில் உள்ள நாணமின்மை தான் காட்டுது. அப்போ மார்க்கத்தில் வந்து கூடுதல் குறைப்படுறதுக்கு என்ன அதிகாரம் நமக்கு இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த நிலையில் விட்டுட்டு போனாங்களோ அந்த நிலை 10ல் நமக்கு அப்படின்னா அப்போ இது வந்து குறைபாடோட நிலையில் தான் ரசூலை விட்டுட்டு போயிட்டா சொல்ல வராங்க. அப்போ அதான் மார்க்கத்தில் நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்து அப்படிலாம் கிடையாது. எல்லா பிதஅத்தும் கெட்டது தான்.
அது கெட்ட விதம் செய்யும் போது இவங்க சொல்கிறது கெட்டது செஞ்சால் தான் வந்து குற்றவாளியாகும், நல்லது செஞ்சால் நன்மை தான் கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் இது வழிகெட்ட தலைவருடைய அடையாளங்கள். ஒரு அடையாளம்.